உங்க லைஃப்ல சந்தோஷமான விஷயம் நடந்தாலும், ரொம்ப சோகமான விஷயம் நடந்தாலும், தயவு செய்து யார்கிட்டயும் நீங்க அத ஷேர் பண்ணாதீங்க. இவங்க நல்லா அன்பா பேசுற மாரி தானே இருக்கு. இவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டா நம்ம சோகம் குறையுமேன்னு நெனச்சு கூட அந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. அப்படி உங்களுக்கு மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்க கஷ்டமா இருக்கா, கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடி, நீங்க எந்த கடவுள விரும்புறீங்களோ, அந்த கடவுள்கிட்ட உட்காந்து என்னென்னலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு மனச ஃப்ரீயா வச்சுருங்க. அதே மாரி கஷ்டமா இருக்கா, அவங்க காலடி புடிச்சு அழுதுருங்க. எல்லாமே சரியாயிடும். அதனால மனுஷங்கள நம்பி எந்த விஷயமும் அவங்க கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நீங்க சொல்லம்போது, "அப்படியா இவ்ளோ கஷ்டமா உனக்கு? சரி விடு அதெல்லாம் சரியாயிடும்னு" சொல்லிட்டு, உங்கள பத்தியே பின்னாடி போய் அவளுக்கு இது தேவதான், அவனுக்கு இது தேவதான், இவளுக்கு கரெக்ட்டா தான் நடந்திருக்கு, அவனுக்கு கரெக்ட்டா தான் நடந்திருக்குன்னு பேசுற உலகம் அது. அதனால எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருப்போம். எந்த நல்ல காரியத்துக்கு நீங்க போனாலுமே, யார்கிட்டயுமே சொல்லாம, அமைதியா சைலன்ட்டா போயிட்டு, அந்த வேலைய முடிச்சுட்டு வந்துட்டு கூட நீங்க சொல்லுங்க. பிரச்சனையே இல்ல. ஆரம்பத்திலேயே நீங்க இத நான் பண்ண போறேன், இத நான் செய்ய போறேன், வீடு கட்டலான்னு பிளான் வச்சிருக்கேன், கடன் வாங்கலான்னு இருக்கேன், நகை எடுக்கலான்னு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா, 100% அந்த விஷயம் நடக்காது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.